Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 24 ராஜஸ்தான் ராயல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸுக்கு நடக்கக்கூடிய மேட்ச் தான். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா 10th April 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சவைமான் சிங் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடத்த போகிறாங்க. ஆல்ரெடி இங்கே நடந்த எல்லா மேட்சஸுமே நல்ல ஒரு ஸ்கோர் போன கேமாக தான் இருந்திருக்கு. 170+ மோஸ்ட்லி வந்து எல்லோரும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதை சேஸும் ஒரு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேட்ச்சில் LSG சேஸ் பண்ண முடியாமல் லூஸும் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்த்தோம்னா அந்த டாப்பில் இருக்கக்கூடிய 4 பேட்டர்ஸில் 2 பேராச்சும் அட்லீஸ்ட் ஹிட் ஆகிருக்காங்க. அந்த காம்பினேஷனில் நீங்கள் டீம் போடலாம். மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா டியூ ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறதுனால பவுலிங் பண்ண முடியாமல். பட் அந்த இனிஷியல் ஸ்விங் இருக்கும், அதை கடந்துட்டாங்க அப்படின்னா நல்ல ஸ்கோருன்றதை செகண்ட் பேட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸ் வந்து போகலாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஸ்டாட்ஸ் இருக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்டாட்ஸுமே அடுத்தடுத்து வரும், ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் 10th April 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல்னு செக் பண்ணிக்கோங்க. இதான் வந்து அட்ரஸ்ஸு. அதேமாதிரி இது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தலாம் வந்து நோட் பண்ணாதீங்க. சிலர் வந்து லெஃப்ட் ஆவாங்க, அப்புறம் ஜாயின்ட் ஆவாங்க. அது அப்படி தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எல்லா இதுவுமே நம்ம போஸ்ட்லாம் வந்து போட்டிருப்போம், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது எதுக்காண்டி நான் ஒவ்வொரு டைம் ஷோ பண்ணுறேன் அப்படின்னா ஏமாந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான். தெளிவாக பார்த்துக்கோங்க. குபேரா ஃபேண்டசிலாம் ஈஸியாக ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. எப்பயுமே பெஸ்ட்டான ஒரு ஆப்பு ஒரு பிளேயர் செலெக்ஷனுக்கு அது குபேரா தான். முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போஸ் லாஸ்ட்டில் போகுது அப்படின்னா மாற்றி ப்ளே பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நான் எப்பயும் சொல்கிறது. ஏன்னா லக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேண்டசியில். ஸோ டெலகிராம் மட்டும் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கேயும் அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எதுலேயுமே அமௌண்ட்டு கொடுத்து டீம் தரேன்னு சொன்னால் போய் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களோட டீமே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அதுதான் நான் எப்பயும் சொல்கிறது. பிச் ரிப்போர்ட் பார்த்தோம்னா சவைமான் சிங் ஸ்டேடியமில் 55 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 20 மேட்சும், செகண்ட் பேட் பண்ண டீம் 35 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே வந்து சராசரி அதிகமாக இருக்குது. காரணம்னா அந்த கிரவுண்டில் மோஸ்ட்லி செகண்ட் பவுல் பண்ணுறப்போ டியூ ஃபேக்டர் வந்து பவுலர்ஸ்னால் பவுல் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு எவ்வளோ ரன் அடித்தாலுமே அதை சேஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் பேட் பண்ணுற டீமுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். பட் டீம் காம்பினேஷன் படி பார்த்தோம்னா 70% ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான் RR. GT கொஞ்சம் வீக் டீமாக தான் தெரியுறாங்க. அவங்களோட 11 காம்பினேஷனே தப்பாக வந்து எடுத்து மாற்றுறாங்க. அதேமாதிரி மிடில் இந்த விஜய் சங்கர் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆடி கொடுத்துட்றாங்க. ஸோ சரியான ஒரு பிளேயிங் லெவன் ஹர்திக் பாண்டியா இருந்த மாதிரி இப்போ GTக்கு கிடையாது. டேவிட் மில்லர் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க. சப்போஸ் RR சேசிங் வந்துட்டாங்கன்னா 100% வந்து RR ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆவரேஜாக இந்த கிரவுண்டில் 160 ரன் இருக்குது. ஸோ மினிமம் 180 தாண்டி வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அதேமாதிரி ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. SR1 ஆப்ஷனில் ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ட்ரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உள்ளே போனாலே பார்த்தா SR1 நீங்கள் சொன்னால் போதும். நம்ம கடைசியாக 3 மேட்ச்சுக்கு வந்து சொல்லியிருக்கோம். 3 மேட்ச்சுமே வந்து வின்னு தான். கரெக்டாக தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்மால் லீக்கு ஒரு கேப் விட்டுட்டு மறுபடியும் கொடுத்தோம். CSK மேட்ச்சும் அந்த துஷார் தேஷ்பாண்டேனால் வந்து லாஸ் ஆச்சு. அதையும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் டெலகிராம்லேயும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்பேக் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த SR1 வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் வந்து கொடுத்துட்றேன். குஜராத் டைட்டன்ஸு அவங்களோட பிளேயிங் லோன் பார்ப்போம். சுக்மன் கில், ரித்திமான் ஷா, ஓமர் ஜாயா அப்படி இல்லாட்டி வேறு பிளேயரான்றது அந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் 150 ஆடிட்டா ஓமர் ஜாயா ஆட மாட்டார். சாய் சுதர்சன் நோ டவுட் அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயர் ஆடிட்டு இருக்காரு. டேவிட் மில்லரா, கேன் வில்லியம்சனான்னு பார்க்கணும். ராகுல் டிவேட்டியா கண்டிப்பாக ஆடுவார். இந்த இடத்துல நிலக்கண்டே, ஸோ அவர் ஆடுவார். அடுத்து உமேஷ் யாதவ், ரஷீத் கான், மோஹித் சர்மா, ஸோ இவங்க தான் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நூர் அகமது உள்ளே வந்துடுவார். ராஜஸ்தான் ராயல்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்ல. சேம் அவங்களோட 12 மெம்பர்ஸ் இவங்க தான். இவங்களுக்குள்ளேயே தான் வந்து மாற்றி ஆட போகிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அவங்க டீம்ன்றது செட் ஆயிடுச்சு. இது ஜஸ்ட்டு வந்து நான் ஃபோட்டோவை வந்து ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம கீழே பார்த்துடலாம். ஹெட் 5 டைம் வந்து ஆடிருக்காங்க. அதில் 4 டைம் GT ஜெயிச்சிருக்காங்க. பட் இந்த GT டீம் பழைய டீம் கிடையாது. அந்த லாஸ்ட் 2 வருஷமாக இருந்த GT டீம் கிடையாது. ஓரளவுக்கு வீக்காக தான் இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டோட ஸ்டார்ட் என்ன சொல்லுதுன்னா சேஸ் பண்ணுற டீம் வந்து மோஸ்ட்லி ஜெயிக்கிறாங்க. அப்போ நீங்கள் GT சேஸ் பண்ணால் கூட நீங்கள் GT கூட ஃபேவராக டீம்ன்றதை செட் பண்ணலாம். அதுவும் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஒரு சிலருக்காண்டி நான் தெளிவாக சொல்லிடுறேன். கேப்டன் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. GST ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. GSTயே கிடையாது. 28% பிடிக்கிறது இல்லை. உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. செக் பண்ணி கூட பாருங்கள். விருப்பம் உள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
ஸ்மால் லீக்லாம் நல்லாவே வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். குபேரா ஃபேண்டசி ஆப்பை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நம்ம பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்த்தாலே அதுலேயே ஒரு ஐடியான்றது கிடச்சிரும். ஜேஸ்வால் அந்த 4 மேட்ச்சுமே வந்து ஃப்ளாப்பு தான் இருக்கார். ஜிடிக்கு எதிராக ஒரு மேட்ச் கூட பெர்ஃபார்மன்ஸே பண்ணலை. இப்போ ரீசெண்ட் டைமும் ஜேஸ்வால் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட் இதை மறக்கக்கூடாது, ஜேஸ்வால் வந்து ஒரு பெரிய பிளேயர். திடீர்னு கிளிக் ஆச்சுன்னா கம்மியான பாலுக்கு அதிக ரன்ஸ்ன்றதை ஸ்கோர் பண்ணிடுவார். கண்டிப்பாக ஒரு சில ஜிஎல் டீம்ஸ்லேயே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. வென்யூவில் 32 ரன் ஆவரேஜ். ஸோ ஒரே ஷாட்டாக தப்பாக ஆடி தான் வந்து அவர் அவுட் ஆகிறார். அதை திருத்திக்கிட்டாலே பெரிய ரன்ஸ் போயிடுவார். ஸோ ஜேஸ்வாலை ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் கூட ஜாஸ் பட்லர் 38 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட்டில் 5 இன்னிங்ஸில். வென்யூவில் 45 ரன் ஆவரேஜ். பட் ஜாஸ் பட்லர் இப்போ ரீசெண்ட் டைம் ஃபார்ம்லேயே கிடையாது. கிட்டத்தட்ட T20 வேர்ல்டு கப்பில் இருந்து லாஸ்ட் மேட்ச் 100 அடிச்சு ஃபார்முக்கு திரும்பிட்டார். பயங்கரமாக வந்து அவருக்கு பேட்டில் பட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மேட்சும் தொடர்ந்து கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். அப்படியே ஃபார்மை கண்டினியூ பண்ணலாம். சஞ்சு சாம்சன் ஹெட்வேட்டில் 32 ரன் ஆவரேஜ் 5 இன்னிங்ஸில் 35 ரன் வென்யூல் ஆவரேஜ். ஸோ 2 ஆவரேஜுமே பெட்டராக தான் இருக்குது. விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. அதில் 1 or 2 கேச்சஸ் வந்து பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுலேயும் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் பழைய மாதிரி ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகுது அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. மினிமம் 10 ரன்னாவது ஸ்கோர் பண்ணிடுறாரு. அதே 10 ரனில் ப்ளஸ் 2 கேட்ச் அப்படி இப்படின்னு எடுக்கிறதுலாம் அதையும் பாயிண்ட் கிடைக்கிது. ஓரளவுக்கு சேஃபான ஒரு பிக்கு. மறுபடியும் கிளிக் ஆனால் நல்ல ரன்ஸ் போகலாம். இப்போ பட்லர் ஃபார்மில் இல்லை, ஜேஸ்வாலும் ஃபார்மில் இல்லை, தொடர்ந்து எல்லோரும் அவுட் ஆகிறாங்கன்னா மட்டும்தான் ரியான் பராக்குக்கு அந்த இடத்துல வேலை. இவங்க எல்லோரும் ஹிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ரியான் பராக் எடுத்தோடனே அடிக்க போனார்னா அவுட் ஆயிடுவார். அதுதான் வந்து காமிச்சார் லாஸ்ட் மேட்ச்சுமே. ஹெட்வேட் பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் வெறும் 11 ரன் தான் ஆவரேஜ் இருக்கார். வென்யூவில் பார்த்தோம்னா 52 ரன் ஆவரேஜ். ஸோ ரியான் பராக் சப்போஸ் மிடில் வந்தாலும் அந்த இடத்துல ரஷீத் கானை வீச வைப்பாங்க. பவுலிங்கு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரியான் பராக்கு. ஹெட்மேயர் ஹெட்வேட்டில் 27 ரன் ஆவரேஜ். வென்யூவில் வெறும் 13 ரன் தான். அந்த கிரவுண்டில் மோஸ்ட்லி ஃப்ளாப் தான் இருக்கார். அப்படியே பேட்டிங் கிடைச்சாலும் ஜஸ்ட்டு ஒரு 5-6 பால் தான் வந்து அவர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு டீமில் ஏர்லி விக்கெட்ஸ் போகும், ஒரு பியூர் பேட்டிங் ட்ராக்கில் டாப் பேட்டர்ஸ் எல்லாம் அவுட் ஆவாங்கன்னு ஏதாவது ஒரு கற்பனையில் டீம் போட்டால் மட்டும் அதில் ஹெட்மேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்வின் ஹெட்வேட்டில் ஒரு விக்கெட் கூட எடுத்திருக்காரு. அதாவது 5 இன்னிங்ஸில். வென்யூவில் 10 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் இவர்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா டாப்பில் ஏர்லி விக்கெட்ஸ் போனால் பேட்டிங் முன்னாடி வந்துடுவார். இப்போ ஏர்லி விக்கெட்ஸே போகாது, இனிஷியலாக குஜராத்னால ஜேஸ்வால் பட்லர் அவுட் ஆக முடியாது அப்படின்னா நீங்கள் அஸ்வினை ட்ராப் பண்ணிட்டே போகலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இங்கே ட்ரெண்ட் போல்ட்டு ஸோ இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டும் வென்யூவில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இதே ட்ரெண்ட் போல்ட்டு செகண்ட் போல் பண்ணுறப்போ மோஸ்ட்லி நிறைய ரெக்கார்ட்ஸ்ன்றதான் வச்சுருக்காரு. ஸோ அப்போது கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட்டை செகண்ட் போல் பண்ணுறப்போ ட்ரை பண்ணலாம். அந்த சைடில் ரித்திமான் ஷா, சுக்மன் கில் கொஞ்சம் லெஃப்ட் ஆம் பேசருக்கு தடுமாறலாம். அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சின்னா அந்த இனிஷியல் ஸ்விங்கை பயன்படுத்தி ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். செகண்ட் போல் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிக். ஆவேஸ் கான் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் சரி, செகண்ட் போல் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட்டை தாண்டதுன்றது பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி 0 விக்கெட்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து இருக்காது. அதுக்கு மேலே விக்கெட் எடுக்க முடியல. பர்கர் 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டும் மோஸ்ட்லி எல்லா மேட்சஸ்லையுமே ஒரு விக்கெட்டுன்றதை கண்டினியூவாக எடுக்கிறாரு. அந்த 35லேருந்து 40 பாயிண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு பர்கர் எப்போயுமே பாயிண்ட்ஸுன்றதை வாங்கி கொடுத்துறாரு. சகல் ஹெட்வேட்டில் 4 விக்கெட்டும் ஸோ வென்யூவில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டியூ வராது அப்படின்னா ஃபஸ்ட்டு சகல் பவுல் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா சகலாக ஒரு ஆப்ஷனாக கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணலாம். ஜிடி பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்ப்போம். சாய் சுதர்சன் ஸோ ஹெட்வேட்டில் ஒரு மேட்ச்சில் 20 ரன், வென்யூவில் ஆடினதில்லை. பட் ஓவரால் பார்த்தோம்னா இப்போதைக்கு இருக்க ரீசன்ட் ஃபார்ம் படி மினிமம் 30 ரன் வந்து எல்லா மேட்சுமே வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. சுக்மன் கில் 37 ரன்ஸ் வந்து ஆவரேஜ் ஹெட்வேட்டில். வென்யூவில் 53 ரன்ஸ் வந்து ஆவரேஜாக இருக்குது. அதில் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணியிருக்காரு. இருந்தாலும் சுக்மன் கில் நரேந்திர மோடி ஸ்டேடியமை தவிர்த்து மற்ற ஸ்டேடியம்ஸில் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் புவராக தான் இருந்திருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எதிராக ஒரு பேட்டில் இருக்கலாம். கெயின் வில்லியம்சன் 43 ரன் ஆவரேஜ் ஹெட்வேட்டு. வென்யூவில் 38 ரன் ஆவரேஜ். சப்போஸ் டேவிட் மில்லருக்கு பதிலாக மறுபடியும் கெயின் வில்லியம்சன் ஆடி ஒரு ரித்திமான் ஷாவோ இல்லாட்டி சுக்மன் கில்லோ ஏர்லி அவுட் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக கெயின் வில்லியம்சன் இந்த மேட்ச்சில் பெரிய ரன் அடிச்சிருவார். அதில் நோ டவுட்டு. சேசிங்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும். ஸோ கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ்கம்னா கெயின் வில்லியம்சனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரஷீத் கான் 15 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வேட்டில். வென்யூவில் 5 விக்கெட்டு. உமேஷ் யாதவ் பார்த்தோம்னா ஹெட்வேட்டில் 10 விக்கெட்டும் வென்யூவில் 4 விக்கெட். டெத்தில் மோஸ்ட்லி வர பவுல் பண்ண வைக்கிறாங்க ஒரு ஓவர் ஆச்சும். அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. என்ன தான் உமேஷ் யாதவ் விக்கெட் எடுத்தாலும் யாருமே இவரை பிக் பண்ணுறது இல்லை. ஸோ ரிஸ்க்காக இருக்கவங்க ட்ரை பண்ணுறவங்க ரிஸ்க்காக இவரை பிக் பண்ணி பாருங்கள். மேபி இந்த இயர் மோஹித் சர்மாவுக்கு லாஸ்ட் இயர் மாதிரி இந்த இயர் உமேஷ் யாதவ் கூட இருக்கலாம். நூர் அகமது 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வேட்டில். வென்யூவில் 2 விக்கெட்டும். மோஹித் சர்மா
ஹெட்வேரில் 9 விக்கெட்டும் வெனியூவில் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இதுதான் பிளேயர்ஸோட டீட்டெயில் ஸ்டாட்ஸு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஸோ கிளியர் கட்டாகவே கொடுத்தாச்சு பழைய மெத்தட்லேயும். ஸோ நல்லா வந்து பார்த்துக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி டீமை மேக் பண்ணிக்கோங்க. விக்கெட்டை பொறுத்த வரையும் பியூரான ஒரு பேட்டிங் ட்ராக் தான். அந்த டாப் 4லே யாராவது பெரிய ரன்ஸ்ன்றதை போயிடுறாங்க. சப்போஸ் ஏதாவது பிச்சை சேஞ்ச் பண்ணுறாங்க, இப்போ சேப்பாக்கில் என்ன நடந்துச்சுன்னா முன்னாடி ஃபுல்லாமே வந்து பேட்டிங் ஃபேவராக இருந்துச்சு, ஸ்பின்னரே விக்கெட் எடுக்கல. திடீர்னு பார்த்தா தேர்ட் மேட்ச்சில் ஸ்பின்னருக்கு அவ்வளோ ஹெல்ப்புன்றது கிடச்சிச்சு. அதே மாதிரி மேபி இவங்களும் இந்த பேட்டிங் ட்ராக்குன்றதை எடுத்துகிட்டு சப்போஸ் ஒரு ஸ்பின் ட்ராக்கு ஸ்லோ ட்ராக்கை செட் பண்ணாங்கன்னா கிடச்சிச்சின்னா நான் வந்து பிச் ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணிடுறேன். குஜராத்தோட பிளேயிங் லோன் பார்த்துலாம். ரிதிமான் ஷா, சுக்மன் கில், சாய் சுதர்சன், கேன் வில்லியம்சன் அப்படி இல்லாட்டி டேவிட் மில்லர், இங்கே ஓமர் ஜாய் அப்படி இல்லாட்டி ஸ்பென்சர் ஜான்சன், கண்டிப்பாக நூர் அகமது இல்லை ஸ்பென்சர் ஜான்சன், ஓமர் ஜாயில் யாராவது 2 பேர் வந்து ஆடலாம். ரஷீத் கான், ராகுல் டிவாட்டியா, உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, நிலக்கண்டே. ஸோ இவர் பேட்டிங்குமே ஓரளவுக்கு டீசென்ட் ஆடுறதை பார்த்தோம். விக்கெட்ஸுமே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக கண்டிப்பாக இருப்பார். ஸோ இவங்களோட பிளேயிங் ஒன்று பார்ப்போம். ஜெய்ஸ்வால் தொடர்ந்து ஃப்ளாப்பு, பட் கண்டிப்பாக இந்த மேட்ச் பெரிய ஸ்கோர் கூட போகலாம். பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ஹெட்மேயர், ஜுரேல, அப்புறம் அஸ்வின், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சகல், ட்ரெண்ட் போல்ட்டு, பர்கர். ஸோ இதான் வந்து இவங்களோட பிளேயிங் லோனாக இருக்கும். இதில் லெஃப்ட் ஹேண்டர்ஸு நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இதில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ சாய் சுதர்சனை தவிர்த்து மற்ற எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ரைட் ஹேண்டர் தான். அடுத்தது ராகுல் டிவாட்டியா, டேவிட் மில்லர் ஆடினா 3வது லெஃப்ட் ஹேண்டர். அஸ்வினுக்கு பெரிய ரைட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக ரெக்கார்டு கிடையாது, லெஃப்ட் ஹேண்டருக்கு எதிராக தான் அதிகமான ரெக்கார்டுன்றதை வச்சிருக்காரு. இந்த சைடில் உங்கள் லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா டாப்பில் ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டு, அப்புறமா ஹெட்மேயர் மட்டுமே லெஃப்ட் ஹேண்டர். மோஸ்ட்லி இங்கேயும் ரைட் ஹேண்டர் தான், இங்கே ஆஃப் ஸ்பின்னுக்கு வேலையே இல்லை. ஸோ அப்போது இத்தனை ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கப்போ கண்டிப்பாக ரஷீத் கானும் நூர் அகமதும் ஒரு எஃபெக்டிவான பிக்காக இருப்பாங்க. யாராச்சும் ஒரு ஆளாச்சும் 2 விக்கெட் ப்ளஸ்ன்றதை போகலாம் இவங்களுக்கு எதிராக. பட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணணும், அதுக்கு ராஜஸ்தான். சேசிங்னு வந்தால் ஸ்ட்ராங்காக இவங்களுக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க இந்த 4 பேத்துக்குள்ளேயும். அதையும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த 4 பேத்துக்குள்ளேயே இவங்களே பேட்டிங்கையும் முடித்து வின் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு பேட்டிங் ட்ராக்கை தான் செட் பண்ணுறாங்க. சப்போஸ் ஃபுல் பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா சுக்மன் கில், அடுத்து சாய் சுதர்சன், கேன் வில்லியம்சன், இந்த மாதிரி ஒரு டாப் 3க்குள்ளே கேப்டன்ஷிப் கொடுத்து பாருங்கள். சேம் இங்கே ஜெய்ஸ்வால், பட்லர், சஞ்சு சாம்சனுக்குள்ளே கொடுக்கலாம். இல்லை இவங்கக்குள்ளே காம்பினேஷனாக சேஞ்ச் பண்ணி இந்த டீமில் ஒரு 100 அந்த டீமில் ஒரு 100ன்ற காம்பினேஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 சைடு இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்க்கு கேப்டன்ஷிப்னா கொடுத்து அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெத் பவுலிங்குன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இங்கே டெத் பவுலிங்கில் ஆவேஸ் கான் தான் வீசுறாரு, பட் ஆனால் விக்கெட் தான் எடுக்க மாட்டார். அதே மாதிரி இங்கே டெத்தில் மோஹித் சர்மா, அடுத்து உமேஷ் யாதவ் டெத்தில் வீசலாம். ரஷீத் கான் ஒரு ஓவர் வந்து டெத்தில் வீசுகிறாரு. பட்லருக்கு எதிராகவும் ரஷீத் கான் ஒரு பேட்டில்ன்றது வச்சுருக்காரு. ஸோ மேபி விக்கெட் எடுக்கணும்னா முன்னாடி வந்து கூட பவுல் பண்ணலாம். ஸோ ஓவரால் நமக்கு குஜராத் டைட்டன்ஸில் நல்ல ஒரு பெட்டர் சான்ஸு, பெட்டர் கேப்டன்ஷிப் சாய்ஸ்னால் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக கேன் வில்லியம்சன் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன், அடுத்து ரஷீத் கானும் ஒரு நல்ல ஆப்ஷன், மோஹித் சர்மாவும் ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன் தான். கட்டர்ஸ் போட்டால் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இங்கே ஜெய்ஸ்வால், பட்லர், சஞ்சு சாம்சன், இதில் ஜெய்ஸ்வாலை இம்பார்ட்டனாக பார்க்குறேன். அதேமாதிரி நான் கேன் வில்லியம்சனுமே ரொம்ப இம்பார்ட்டனாக பார்க்குறேன். தொடர்ந்து ஃப்ளாப்பாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்ஸில் அழகாக பயன்படுத்தணும்னு பார்ப்பாங்க. பர்கர், ஸோ இனிஷியல் ஸ்பெல் பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட், பர்கர் வெர்சஸ் சுக்மன் கில், ரிதிமான் ஷான் இருக்கும். அது கடுமையாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு இனிஷியல் ஸ்பெல்லு உமேஷ் யாதவ் தான் வீசுவார். நிலக்கண்டே அப்படி இல்லாட்டி ஓமர் ஜாய்னா ஓமர் ஜாய், இல்லை ஸ்பென்சர் ஜான்சன் வந்து வீசலாம். இவங்க ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மேபி ஸ்பின்னர்ஸ்ட்டை வந்து அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ரிஸ்கியான ட்ரம்ப் கார்டு பிக்ஸ்னு கண்டிப்பாக சேசிங் வந்தால் ராகுல் டிவாட்டியாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி பவுலிங்கில் லோ பர்சன்டேஜ் பிக்காக உமேஷ் யாதவை, அடுத்து நிலக்கண்டே, இவங்க 2 பேர்த்தையும் நூர் அகமது, மோஹித் சர்மா கூட பதிலாக ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷனில் ரியான் பராக்கை கட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஹெட்மேயரை கூட ஆட் பண்ணலாம். பவுலிங்கில் 10 போட்டுக்கு பதிலாக நீங்கள் ஆவேஸ்க்கான ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணால் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பாருன்ற காம்பினேஷனில். பட் செகண்ட் போல் பண்ணால் கண்டிப்பாக 10 போல்ட் எடுத்துக்கோங்க. இனிஷியலாக மினிமம் 2 விக்கெட்டாக எடுக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது அதிகம். சகல், ஸோ டியூ ஃபேக்டர் வந்தால் செகண்ட் விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். பட் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்ப எப்படினாலும் 2 விக்கெட் மினிமம் எடுத்துருவார். ஏன்னா அப்படி தான் வந்து இங்கே உங்களோட பேட்டர்ஸுமே இருக்காங்க மிடில். ஸோ மிடில் வரப்போ ராகுல் டிவாட்டியா, ஏதாவது ரஷீத் கான், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து சுற்றுவாங்க. அப்போ சகல் தூக்கி போட்டாலே விக்கெட்டுன்றது கிடச்சிரும். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இங்கே பட்லர், சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ஃபஸ்ட் போல் பண்ணால் சகல், செகண்ட் போல் பண்ணால் ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து டீசெண்டான கேப்டன்ஷிப் சாய்ஸ். ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டாப்பில் ஹை பர்சன்டேஜ் பிக்ஸை கட் பண்ணி அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாய் சுதர்சனை கட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு ராகுல் டிவாட்டியாவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ரியான் பராக் பதிலாக ஹெட்மேயர்னு ஒரு 30%, 20% கீழே இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸாக ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்க்கு பதிலாக ஆட் பண்ணிக்கோங்க. அஸ்வின்,
டாப்பில் விக்கெட் போகும்னு ஒரு காம்பினேஷன் டீம் போட்டால் அந்த டீமில் வந்து அஸ்வின் எடுத்துக்கோங்க. ஏன்னா சடனாக பேட்டிங் மேலே வந்துடுவார், குவிக்காக அடிச்சிட்டாரு, ஒரு பவுலிங்கில் ஒரு விக்கெட் எப்படி ஒரு நரேன் பண்ணுறாரோ அது மாதிரி பண்ணிட்டாருன்னா அது நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும். அதனால் நீங்கள் ஒரு சில டீம்லேயாச்சும் வந்து அஸ்வினை ட்ரை பண்ணிக்கோங்க. பட் ஜெய்ஸ்வால், கேன் வில்லியம்சன் சூப்பரான ஆப்ஷனு, கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். சேஃப் கேப்டன் பார்த்தோம்னா ரஷீத் கான், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் மோஸ்ட்லி தான் யூனிவர்சல் கேப்டன்ஸ் கேப்டனாக இருக்கும். எல்லோரும் தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷனாக நம்ம கேன் வில்லியம்சனை பார்க்கலாம். அதே மாதிரி ஜெய்ஸ்வாலை பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட்டு, மோஹித் சர்மா செகண்ட் பவுல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும், நூர் அகமது இந்த மாதிரி ரிஸ்கியான பிளேயர்ஸ்க்கு நம்ம கேப்டன்ஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் பார்ப்போம். இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சேஃப் டீமு. ரஷீத் கான் கேப்டனாகவும், பட்லர் வைஸ் கேப்டனு, அடுத்த சஞ்சு சாம்சன், இவங்களோட டாப் 3 பேட்டர்ஸ், இங்கேயும் பேட்டர்ஸ். ஸோ பேட்டிங் காம்பினேஷன் டீம். ஸோ இந்த 4 பேட்டர், இங்கே ஒரு 3 பேட்டர் ஸ்டெடியான பேட்டர்ஸு, பவுலிங்கில் எப்படினாலும் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ். இதுதான் சேஃபஸ்ட்டு டீம். இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் அஸ்வினை ஆட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி கொடுக்குறீங்களோ அதில் தான் இந்த மேட்ச் மாறும். அப்போது செகண்ட் பேட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸ் தான் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்விங்குக்கு விக்கெட் போகாது அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணுற டீமோட டாப் ஸ்விங் பண்ண பவுலர்ஸை கட் பண்ணிவிட்டு போகலாம். இல்லாட்டி அந்த ஸ்விங் பவுலர்ஸ் இருக்கட்டும், இவங்க வந்து அவுட் ஆகிறாங்க அப்படின்னா கேன் வில்லியம்சன் மாதிரி மிடில் ஆர்டரில் 1 down 2 down வர பேட்டர்ஸை நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் கொடுத்து ட்ரை பண்ணலாம். அதுவும் கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். சப்போஸ் விக்கெட்டை மாற்றினா அதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன், டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூட கொடுக்கலாமா இல்லை பழைய மெத்தடில் கொடுக்கலாமான்றதை சொல்லுங்கள், எது புரியுதுன்னு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருந்தோம் ஒரு மெத்தட், அது புரிஞ்சிச்சின்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு சிலருக்கு வந்து செகண்ட் புரியலன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஓவரால் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணோமோ அதையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ பாருங்கள் புரியுதான்னு, இல்லை பழைய மெத்தட் மாறினாலும் அதையும் வந்து சொல்லுங்கள். ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் கொடுக்குற டீமில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணி கூட ப்ளே பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னுன்ற வரப்போ கூட நீங்கள் அப்படியே கூட ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வின்னா லாஸ் எப்பயுமே சொல்லிடுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லாஸ்ன்னு சொல்கிறதுனால நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணால் கூட ப்ளே பண்ணிக்கோங்க.